Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கரமான ஹாரர் படம் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு தி அதர் சைடு ஆஃப் த டோர். இது 2016 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஹாரர் படம். ஹாரர் படம் ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். என்ன சத்தியமா சொல்றேன், நீங்க இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. ஒன்லைன் ஸ்டோரி சிம்பிள் தாங்க. ஒரு ஃபாரின் கப்புள் தங்களோட பையன் பொண்ணு ரெண்டு பேரோடையும் மும்பைல வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு டிராஜிக்கான ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த வீட்டுல வேலை செய்யற லேடி மூலமா அந்த பையனோட அம்மாக்கு இறந்து போனவங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் அந்த அம்மா யூஸ் பண்றாங்க. பட் அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே நடக்குது. கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் செம்ம த்ரில்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீனியே மும்பைல ஓபன் பண்றாங்க. அந்த பெரிய சிட்டில மைக்கேல்னு ஒருத்தரையும் அவரோட கர்ப்பமான மனைவி மரியாவையும் காட்டி ஓபன் பண்றாங்க. மும்பையோட அழகை பார்த்து ரொம்பவே மயங்கி போன அந்த கப்புள்ஸ் தங்களோட வாழ்க்கைய மும்பையிலேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு நாள் அவங்க பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மைக்கேல் அங்க இருந்த ஒரு சின்ன பொண்ணு கிட்ட, நானும் என்னோட மனைவியும் மும்பையிலேயே ஸ்டே பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கோம், நீ என்ன நினைக்கிற பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு மரியாவை பார்த்து பேய் மாதிரி கத்துறா. அப்படியே சீனை கட் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காட்டுறாங்க. மரியா தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்துக்கிறா. என்ன காரணம்னே தெரியல. எழுந்தவ மைக்கேல போட்டு அடிக்கிறாங்க. மைக்கேலும் மரியாவை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றான். அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது கேமராவை அப்படியே பேன் பண்ணி அந்த ஃபேமிலி போட்டோவை காட்டுறாங்க. மைக்கேலும் மரியாவும் அவங்களோட 2 பசங்க கூட இருக்கிற மாதிரி அந்த போட்டோல இருக்கு. பையனோட பேரு ஆலிவர், பொண்ணோட பேரு லூசி. அடுத்த நாள் காலையில அந்த கப்புள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. அப்போ அவங்களோட பொண்ணு லூசியும் கூட இருக்கா. இங்கதான் நமக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் தெரியுது. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஃபேமிலி போட்டோல இருந்த பையன் ஆலிவர் இப்ப அந்த ஃபேமிலில இல்ல. அந்த ஃபேமிலியும் தங்களோட அன்றாட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்ல வேலை செய்யறதுக்கு பீக்கின்னு ஒரு லேடி இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மைக்கேலும் மரியாக்கு கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு. ஆனா மரியா ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரி பீக்கியும் மரியாவை பாவமா பாக்குறா. ஆக்சுவலா அவங்க 6 வருஷமா மும்பைல தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு மைக்கேல் வீட்டுக்கு வரும்போது மரியா தன்னோட பெட்ரூம்ல அவங்க ஃபேமிலி வீடியோவை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க பையனும் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் சேர்ந்து ஏதோ பியானோல வாசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை சோகமா பார்த்துட்டு மைக்கேலும் மரியா கிட்ட போய் நிக்கும் போது அவங்க கையில இருந்து ஒரு மாத்திரை டப்பா கீழே விழுது. மைக்கேலும் கையில எடுத்து பார்த்தா அந்த மாத்திரை டப்பா எம்டியா இருக்கு. மரியா அந்த டப்பால இருந்து மொத்த மாத்திரையும் சாப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதனால மைக்கேல் ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மரியாவை கூட்டிட்டு போகும்போது சுயநினைவுல இல்லாத மரியாக்கு கடந்த காலத்துல நடந்த ஒரு டிராஜிக்கான ஆக்சிடென்ட் ஞாபகம் வருது. அந்த ஆக்சிடென்ட்ல மரியாவோட கார் ஒரு ஆத்துல கவுந்திருக்குங்க. அதுக்குள்ள மரியாவோட சேர்ந்து அவங்க 2 பசங்களும் மாட்டிக்கிறாங்க. மரியா எப்படியோ அவங்களோட பொண்ணு லூசிய சீட் பெல்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அவங்க பையன் ஆலிவரோட கால் சீட்டுக்கு அடியில மாட்டிக்குது. சரியான நேரத்துல அந்த பையனை ஃப்ரீ பண்ண முடியாதனால அவனும் அந்த தண்ணிலேயே மூழ்கி போயிடுறான். ஆனா மரியா எப்படியோ லூசிய மட்டும் காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுறாங்க. அவங்களோட குரலை கேட்ட அங்க இருந்து அக்கம் பக்கம் மக்களும் தண்ணியில இறங்கி மரியாக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேரையும் தண்ணியில இருந்து மீட் எடுக்கிறாங்க. ஆனா மரியாவை மறுபடியும் அந்த தண்ணியில குதிக்க விடாம அந்த மக்கள் பிடிச்சிடுறாங்க. மறுபடியும் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் சீனை காட்டும் போது மரியாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் மைக்கேல் கிட்ட அவங்களுக்கு இப்ப எந்த டேஞ்சரும் கிடையாது, அவங்கள நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மரியாவோட இந்த மோசமான நிலைமையை பார்த்த அவங்க வேலைக்காரி பீக்கி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக, உங்க மகன் கூட நீங்க கடைசியா பேசணும்னு நினைச்சதெல்லாம் என்னால பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்றா. பீக்கி அப்ப மரியா கிட்ட அவங்க கிராமத்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கோயில்ல பூமிக்கும் நரகத்துக்கும் கனெக்ட் பண்ற ஒரு கதவு இருக்கு அப்படின்னு சொல்றா. பீக்கியோட பொண்ணும் ஏதோ ஒரு டிராஜிக்கான ஈவென்ட்ல இறந்து போயிருக்கா போல. அதனாலதான் அந்த லேடிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. உன் மகன் ஆலிவர் கூட நீ பேசணும்னா அவனை எரிச்ச சாம்பல் எடுத்துட்டு வந்து அந்த கோயிலுக்கு வெளியே போட்டுட்டு நீ அந்த கோயிலுக்குள்ள ஒரு ராத்திரி பூரா கதவை சாத்திக்கிட்டு இருக்கணும். அப்படி செஞ்சா உன் மகன் உன் கூட வந்து பேசுவான் அப்படின்னு சொல்றா. இதனை செய்யறது மூலமா உன்னோட டிப்ரெஷன் கண்டிப்பா குறையும் அப்படின்னு பீக்கி சொல்றா. இப்ப மரியா முழுமையா குணமாகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பீக்கி சொன்ன அந்த விஷயம் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்க பூஜை ரூம்ல பீக்கி தன்னோட இறந்து போன மகளோட போட்டோ வச்சு கும்பிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கும்போது பீக்கியும் மரியா அங்க வந்ததை பார்த்துட்டு அவ சொன்ன அந்த ஐடியாவை மரியா எப்படியும் ட்ரை பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பீக்கிக்கு தோணுது. அப்ப அவ மரியா கிட்ட, நான் சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா உன்னோட மகன் கூட நீ பேசலாம், ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. நீ அந்த கோயிலுக்குள்ள டோரை லாக் பண்ணி இருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் அந்த டோரை நீ ஓபன் பண்ணவே கூடாது. ஈவன் உன் பையன் அழுதாலும் கதர்னாலும் நான் உன் கூட தான் இருப்போமா அப்படின்னு சொன்னாலும் நீ கடைசி வரையும் அந்த கதவை திறக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மரியாவும் அதுக்காக சம்மதிச்சிடுறாங்க. இதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து சில ஆளுங்களை வேலைக்கு எடுத்து இறந்து போன ஆலிவரோட சமாதிக்கு போய் அவனோட சவப்பட்டியை தோண்டி வெளியே எடுக்கிறாங்க. அந்த சவப்பட்டியை வெளியே எடுத்து ஓபன் பண்ணும்போது மரியா ஆலிவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு எடுக்கிறா. அது ஆலிவரோட ஃபேவரட்டான கான் அப்படின்ற ஒரு புலி பொம்மை. அவங்க கூடவே சேர்த்து அந்த பொம்மையும் புதைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா திடீர்னு ஆலிவரோட அந்த அழுகி போன கைய பார்த்த உடனே மரியா பயந்து போய் பேக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆலிவரோட பாடியை ஒரு சுடுகாட்டுல வச்சு தகனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பாக்குறாங்க. அந்த பையனோட உடல் எரிஞ்சிட்டு இருக்கும்போது சுத்தி நிறைய சாமியாருங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் பீக்கி மரியா கிட்ட அவங்க எல்லாம் அகோரிகள், அவங்க இறந்து போனவங்களோட சாம்பல் எல்லாம் அவங்க உடம்பு மேல பூசிப்பாங்க, அது செய்யறது மூலமா அவங்களால இறந்து போனவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க நம்புறாங்க அப்படின்னு பீக்கி சொல்றா. அந்த பையனை எரிச்சிட்டு அந்த சாம்பல் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன அப்புறம் மரியாவை பீக்கி ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு நீ கவலைப்படாம போயிட்டு வா, மைக்கிளுக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றா. மரியாவும் அந்த கிராமத்தை நோக்கி போறா. அடுத்த நாள் காலையில அந்த வில்லேஜுக்கு போய் சேர்ற மரியா பீக்கி சொன்ன அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயில் அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கு போல இருக்கு. ரொம்ப நேரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கிட்டயே அவங்க போறாங்க. போற வழியெல்லாம் இறந்து போன காக்காங்க வேற இருக்கு. மரியா அந்த கோயிலுக்கு வந்தடைச்சதுக்கு அப்புறம் அவங்களும் பீக்கி சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்குள்ள போய் மெழுகுவத்தி எல்லாம் உள்ள வச்சுட்டு அந்த பையன் ஆலிவரோட சாம்பலை அந்த கோயிலுக்கு வெளியே போட்டுட்டு அந்த கோயிலோட கதவை லாக் பண்ணிட்டு கையில ஒரு மெழுகுவத்தியை ஏத்திக்கிட்டு ஆலிவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராத்திரி ஆயிடுது. திடீர்னு மரியாக்கு அந்த கோயிலுக்குள்ள யாரோ பலமா மூச்சு விடுற சத்தம்லாம் கேக்குது. கியூரியஸ் ஆன மரியாவும் என்னதான் இருக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள டீப்பா போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு இருண்ட குகை இருக்கு. மரியாவும் அதுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆனா அவங்க திரும்பி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. திடீர்னு ஏதோ ஒரு பறவை மரியா பக்கத்துல பறக்கும் போது அந்த காத்துல அவங்க வச்சிட்டு இருந்த மெழுகுவத்தியும் அணைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரியாவும் தீப்பெட்டியை ஏத்தி அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க. அவங்க காலுக்கு அடியில ஒரு காக்கா விழுந்து கிடக்குது. ஆனா விழுந்த அந்த காக்கா இன்ஸ்டன்டா அப்படியே அழுகி போக ஆரம்பிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த குகைக்குள்ள ஒரு இறந்து போன லேடியோட உடம்பு மம்மி மாதிரி இருக்கிறதையும் அந்த லேடி முகத்தை கையால மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கிறத பார்த்து பயந்து போய் மறுபடியும் அந்த கோயிலோட ஹாலுக்கு ஓடி வந்துட்டு விடாம ஆலிவரோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த கோயிலோட மூடப்பட்ட கதவை யாரோ வெளியே இருந்து தள்ளுற மாதிரி சத்தம் கேக்குது. கூடவே ஆலிவரோட குரலும் கேக்குது. தான் மகனோட குரலை கேட்ட மரியாக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. அவங்க அந்த கதவுலயே சாஞ்சுக்கிட்டு ஆலிவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை சாக விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆலிவர் வெளியே இருந்து அந்த கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா மரியா ஆலிவர் கிட்ட என்னால அந்த கதவை திறக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரூலே அதுதான், அந்த கதவை திறந்தா அதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்க. அவங்க அம்மா சொன்னதை கேட்ட ஆலிவரும் அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மரியா கிட்ட நான் வந்த இடத்துக்கே போறேம்மா அப்படின்னு சொல்லி போறான். இதை கேட்ட மரியா பதட்டமாகி பையன் கூட அதிக நேரம் செலவு பண்ணுன்ற ஒரு ஆசையில அவங்க எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிடறாங்க. அவங்க அந்த கதவை திறந்து வெளியே போய் பார்க்கும்போது அங்க ஆலிவர் இல்லங்க. அவங்களும் ஆலிவரோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த பையன் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப மரியா திரும்பும் போது திடீர்னு ஒரு அகோரி சாமியார் அவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கான். இத பார்த்து பயந்து போய் மரியா அந்த கோயிலை விட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்மளுக்கு அந்த கோயிலுக்குள்ள காட்டும் போது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த மம்மி சிலை மூச்சு விட ஆரம்பிக்குது. அதோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகுது. அடுத்த சீன்ல மைக்கிளோட வீட்டை காட்டும் போது மைக்கிள் நைட்டு தூக்கம் வராம படுத்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவங்க வீட்டு நாய் குலைக்குது. அவரும் கதவு திறந்து பார்க்கும்போது அங்க யாருமே கிடையாது. அடுத்த நாள் காலையில லூசி வீட்டுல தனியா விளையாடிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் அந்த பொண்ணு கேக்குது. அந்த பொண்ணு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற படிக்கட்டுக்கு மேல ஆலிவரோட அந்த ஃபேவரட் பொம்மையான அந்த புலி பொம்மை அந்த படிக்கட்டுக்கு மேல இருக்கு. அவளும் அந்த பொம்மையை எடுத்துட்டு ஓடலான்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்த ஒரு கதவு மெதுவா திறக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டும் போது மரியாவும் வீட்டுக்கு வராங்க. சொல்லாம கொள்ளாம அவங்க எங்கேயோ போனதுனால மைக்கேல் ரொம்ப கவலைப்பட்டதா அவரு மரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. மரியாவும் மைக்கேல் கிட்ட என்ன மன்னிச்சிருப்பா, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்ததுனால கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேலையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி மரியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க எதையோ பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அவங்களும் அந்த நாயை கூட்டிட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் லூசியோட பெட்ரூம்குள்ள போய் அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மரியாக்கு இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க படம் இன்னும் த்ரில்லிங்கா போக போகுது. அடுத்த நாள் காலையில அந்த சின்ன பொண்ணு லூசி ஆலிவரோட ரூமுக்குள்ள விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த மரியாவும் வேற எங்கேயாச்சும் போய் விளையாடுன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவங்க அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது ஆலிவரோட டாய்ஸ் இருந்த ஒரு பொட்டி கீழே விழுது. அதுல இருந்த ஒரு ஆல்பபெட்டிக்கல் கியூப்ஸ்ல கரெக்டா ஆலிவர்ன்ற ஒரு ஸ்பெல்லிங் வந்து நிக்குது. அவங்கள அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம எடுத்து பெட்டியில போட்டுட்டு மறுபடியும் லூசியை பாக்குறதுக்காக அவர் ரூமுக்குள்ள போகும்போது ஆலிவரோட அந்த புலி பொம்மை கான் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு லூசி மரியா கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலிவர் கூட ஒன்னா இருக்கும் போது பியானோல பிளே பண்ண ஒரு டியூனை லூசி பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ திடீர்னு அந்த பியானோல இருந்து கீஸ் தானா பிளே ஆக ஆரம்பிக்குதுங்க.
இப்பதான் மரியாவுக்கு ஆலிவரோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ள இருக்குதுன்றதே புரியுது. அவங்களும் அந்த பையனோட அந்த புலி பொம்மைய கிளீன் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி லூசிய தூங்க வைக்கும் போது மரியா அந்த பொண்ணு கிட்ட, அப்பா கிட்ட இந்த பத்தின விஷயத்தை எதுவுமே சொல்லிடாத, அதுக்கப்புறம் ஆலிவர் நம்ம வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு அவங்க ஆலிவரோட ரூமுக்குள்ள போய் அந்த புலி பொம்மையை எடுத்துட்டு வந்து அவனோட பெட்ல வைக்கிறாங்க. அந்த நேரத்துல சடனா ஷெல்ஃப்ல இருந்து ஒரு ஸ்டோரி புக் கீழே விழுது. பத்தாவதுக்கு சேர் ஒண்ணு நகர்ந்து வந்து பெட் பக்கத்துல நிக்குது. ஆலிவர் இப்போ அவங்க அம்மாவை ஸ்டோரி புக் படிக்கிறதுக்காக சொல்றான்றத புரிஞ்சுக்கிட்ட மரியாவும் அந்த சேர்ல உட்காந்து அந்த புக்கை எடுத்து ஸ்டோரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி வேலையை முடிச்சுட்டு மைக்கேல் வீட்டுக்கு வரும்போது மரியா அவரை ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. வழக்கத்துக்கு மாறா மரியா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மைக்கேலும் சந்தோஷப்படுறாரு. அப்படியே நமக்கு அந்த வீட்டுக்கு வெளியே காட்டும் போது மரத்துல இருந்து அந்த வீட்டு வாசல்ல விழுற இலைங்க விழுந்த உடனே அழுகி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி மரியா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த புலி பொம்மை கான் அவங்க பக்கத்துல பெட்ல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல ஆலிவரோட குரலும் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா திடீர்னு சட்டனா மரியா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அவங்க கண்டது வெறும் கனவு தான். அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பூச்செடியில இருந்த செடி கருகி போனதை பீக்கி பாக்குறா. அந்த சமயம் அந்த வீட்டோட தோட்டக்காரன் பீக்கிய கூட்டிட்டு போய் அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா செடியும் கருகி போனதை காட்டுறான். அதே சமயம் அந்த வீட்டோட மீன் தொட்டில இருந்த மீனுங்களும் இறந்து மிதக்குது. அந்த சமயம் திடீர்னு லூசி வீட்டுல இருந்து கத்துற சத்தம் கேட்டு பீக்கியும் அடிச்சு புடிச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆசையா வளர்த்துட்டு இருந்த லவ் பேர்ட்ஸும் இறந்து போயிருக்குங்க. பீக்கி அந்த செடியெல்லாம் கருகுனது, அந்த மீன் எல்லாம் செத்து மிதக்குனது, அதை எல்லாத்தையும் மரியா கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் மரியா லூசிய கூட்டிக்கிட்டு அந்த இறந்து போன அந்த 2 பறவைகளையும் அதுங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஆத்துல போடுறாங்க. அதை அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது தூரத்துல ஆலிவர் நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப திடீர்னு ஒரு அகோரி சாமியார் மரியாவோட மூஞ்சில சாம்பலை தேய்ச்ச உடனே பயந்து போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு வராங்க. அவங்க அந்த ஆட்டோல வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ரோட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல. அதனால மக்கள் எல்லாம் அங்க கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. மரியாவும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி போய் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் திடீர்னு மரியாவை திரும்பி பாக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த சின்ன பொண்ணு லூசி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே ஆலிவரோட அந்த அமானுஷ்யமான உருவம் நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரியா லூசிய குளிப்பாட்டும் போது அந்த சின்ன பொண்ணோட தோல்ல ஏதோ கடிச்சா மாதிரி இருக்கு. என்ன ஆச்சுன்னு மரியாவும் கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு லூசி, ஆலிவர் தான் இந்த மாதிரி பண்ணான், அவன் இனிமே எனக்கு வேணாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதனால கோவமான மரியாவும் ஆலிவரோட ரூமுக்கு போய் அவன் ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போறாங்க. அவங்களும் அந்த பையனோட ஆத்மா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட கேள்விக்கு அவன் பதில்லாம் சொல்லாம முன்னாடி செஞ்சா மாதிரி அந்த ஸ்டோரி புக்கை கீழே போட்டு அந்த சேரை இழுத்துட்டு வந்து மரியாவா உட்கார வைக்கிறான். மரியா அந்த ஸ்டோரி புக்கை படிக்கிறதுக்கு மறுக்கும் போது அவங்கள வெளியே போக விடாம அந்த கதவை அவன் ஆட்டோமேட்டிக்கா சாத்துறான். இதனால பயந்து போன மரியாவும் வேற வழி இல்லாம அந்த ஸ்டோரி புக்க ஆலிவருக்காக படிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைக்கேல் கிட்ட இருந்து மரியாக்கு ஒரு போன் கால் வருது. அதுல மைக்கேல் நான் நைட் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. மரியாவும் லூசி பக்கத்திலே படுத்து தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுல இருந்த பியானோ வாசிக்கிற சத்தம் கேக்குது. அவங்களும் ஹால்ல இறங்கி போய் அந்த பியானோவை பார்க்கும்போது கீழே தரையில அந்த புலி பொம்மை காண ஆலிவர் கோவத்துல பிச்சு பீஸ் பீஸா போட்டிருக்கான். அந்த சமயம் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டு மரியாவும் கதவு திறந்து பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப அந்த வீட்டுக்கு வெளியே தூரத்துல ஒரு அகோரி நின்னுட்டு இருக்கிறத பார்த்த மரியா அவன் அங்க இருந்து கிளப்புறதுக்காக நான் போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அவங்களோட மிரட்டலுக்கு எல்லாம் அந்த ஆள் பயப்படுற மாதிரி தெரியல. அப்ப அந்த ஆள் திடீர்னு கைய தூக்கி ஏதோ ஒரு இடத்த பாயிண்ட் பண்றான். மரியாவும் என்னடான்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அப்போ ஒரு கொடூரமான உருவம் மரியாவை தாக்கறதுக்காக அப்படியே தரையில ஊர்ந்துகிட்டே வருது. பயந்து போன மரியாவும் அடிச்சு புடிச்சு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பாக்குற பிக்கியும் மரியா கிட்ட நான் சொன்ன மாதிரி நீ அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம அதை பிரேக் பண்ணதுனால நரகத்துல இருந்த ஆலிவரோட ஆத்மா இப்போ இந்த பூமியில தான் சுத்தம் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த கொடூரமான உருவத்தோட பேரு மிருத்துனும், அதுதான் அந்த கோயில காவல் காத்துட்டு இருந்ததுனும், நீ அந்த கதவை திறந்து விட்டதுனால இப்ப அது வெளியே வந்துருச்சுன்னு சொல்றா. இப்ப மிருத்துவோட வேலை என்னன்னா நரகத்துல இருந்து தப்பிச்சு வந்த ஆலிவரை மறுபடியும் கூட்டிட்டு போறதுதான். நடுவுல யாரு வந்தாலும் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி பீக்கி சொல்றா. இதெல்லாம் நிறுத்தணும்னா ஒரே வழி இருக்கு. ஆலிவருக்கு சொந்தமான எந்த பொருளும் இந்த பூமியில இருக்க கூடாது. உடனே அது எல்லாத்தையும் எரிச்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட மகனை பிரியறதுக்கு மனசு இல்லாத மரியா பீக்கிய பைத்திய மாதிரி உளராதன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு வந்த மரியா லூசியோட ரூமுக்குள்ள போன உடனே அந்த சின்ன பொண்ணு பெட்ல உட்காந்துக்கிட்டு செவுத்த பார்த்த மாதிரி அழுதுட்டு இருக்கா. அவங்களும் மெதுவா லூசி கிட்ட நடந்து போய் அந்த பொண்ணை கூப்பிடும் போது அந்த பெட்ல உட்காந்துட்டு இருந்தது உண்மையான லூசி கிடையாது. அடுத்த நாள் அந்த ஃபேமிலி லஞ்ச் சாப்பிடறதுக்காக வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மைக்கேல் கிட்ட முன்னால இங்கேயே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம சொந்த ஊருக்கு போய் சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் போட சொல்றாங்க. மைக்கேலுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கிறதுனால ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ திடீர்னு அந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க மரியாவோட கண்ணுக்கு ஒரே கரப்பாம்பூச்சிங்களா தெரியுது.
ஆனா நல்ல வேலையா அது வெறும் மரியாவோட ஹாலுசினேஷன் தான். அவங்க அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு லூசி அந்த ரெஸ்டாரண்ட்ல காணோம். மரியாவும் உடனே லூசியை தேடுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போய் தேடி பாக்குறாங்க. அந்த பொண்ணு எங்கேயோ ஓடுற மாதிரி பார்த்துட்டு மரியாவும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப அவங்க லூசியை துரத்துக்கிட்டே ஒரு டெட் எண்ட்ல போய் பார்க்கும்போது லூசிக்கு பதிலா அந்த மிருத்து அங்க இருக்குங்க. மைக்கேல் லூசியை தூக்கிட்டு வந்த உடனே அந்த மிருத்துவம் காணாம போயிடுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வீட்டுல பீக்கி ஆலிவரோட எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. பேக் பண்ண பொருள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து போட்டு அதை கொளுத்துறதுக்காக வீட்டுக்குள்ள போய் பெட்ரோல் எடுக்க போறா. அப்ப அந்த வீட்டோட எல்லா கதவும் மூடி லாக் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அந்த டோர் ஓபன் ஆன உடனே பீக்கி அந்த பெட்ரோல் கேனை எடுத்துட்டு போய் அந்த பொருள் மேல ஊத்தி எரிக்கலாம் நினைக்கும் போது அங்க இருந்த ஒரு தண்ணி தொட்டில இருந்து பீக்கியோட இறந்து போன பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்தவ அம்மானு பீக்கிய கூப்பிடும் போது அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே அது அவங்க பொண்ணு கிடையாது, ஆலிவர் தான் அந்த பொண்ணு மாதிரி வந்து நிக்கிறான். பீக்கியும் அந்த பொருள் எல்லாம் எரிக்காம அந்த தண்ணி தொட்டி கிட்ட போய் பார்க்கும்போது இறந்து போன அந்த பொண்ணோட ஒரு சிகப்பு கலர் ரிப்பன் மட்டும் அந்த தண்ணியில மிதக்கிட்டு இருக்கு. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டும் போது வெளியே போன ஃபேமிலியும் வீட்டுக்கு வராங்க. அப்ப ஆலிவரோட பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணி வெளியே போட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மரியாவும் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி அவங்க கார்டனை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஜீனி எதையோ பார்த்து மைக்கேல கத்தி கூப்பிடுறாங்க. மைக்கேலும் அந்த தண்ணி தொட்டில போய் பாக்குறாரு. அந்த தண்ணிக்குள்ள பீக்கி கொடூரமா இறந்து போயிருக்கா. மைக்கேலும் பீக்கியோட சடலத்தை தகனம் பண்றதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிடுறாரு. இப்போ மரியாவும் லூசியும் மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. வீட்டுல மரியா லூசிய தூங்க வைக்கும் போது அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஆலிவர் தான் பீக்கிய கொன்னானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அம்மா அதெல்லாம் கிடையாதுமா, அது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட நாயும் லூசி பக்கத்திலே படுத்து தூங்குது. இப்போ மரியா இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு வெளியே இருந்த ஆலிவரோட பொருட்களுக்கு பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு அதை கொளுத்துறாங்க. அவங்க அந்த பொருட்கள்லாம் எரிச்சிட்டு இருக்கும் போது மரியா பின்னாடி அந்த மிருத்து நின்னுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப சடனா அவங்க வீட்டுக்குள்ள அந்த நாய் கத்துற சத்தம் கேட்ட உடனே மரியாவும் பதறி போய் வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. அந்த பெட்ரூம்ல அந்த சின்ன பொண்ணு லூசியை இப்ப காணோம். அவங்களும் வீட்டு முழுக்க தேடி பார்த்துட்டு ஜன்னல் வழியா கார்டன்ல பாக்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கா. பதறி போன மரியாவும் ஓடி போய் லூசிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல மைக்கேலும் வீட்டுக்கு வராரு. அப்பதான் அவருக்கு மரியா ஆலிவரோட பொருட்களுக்கு தீ வச்சிருக்கான்ற விஷயத்த கண்ணால பாக்குறாரு. கடுப்பான மைக்கேலும் ஏதாவது பொருள் மிஞ்சி இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மரியா அவர்கிட்ட தயவு செஞ்சு அதெல்லாம் எரிய விடுங்க, ஆலிவரோட ஆத்மா இப்ப நம்ம வீட்டுல இருக்கு, அவன் தான் பீக்கியும் கொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மைக்கேலுக்கு மரியா என்ன சொல்றான்றதே புரியல. வைத்திய மாதிரி என்ன உலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது நீங்க வேணா லூசியை கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு திடீர்னு மாத்தி பேசுறா. கண்டிப்பா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மைக்கேலும் லூசியை தூக்கிக்கிட்டு பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்ப மரியா மைக்கேல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ல எழுந்து உட்கார்ந்த லூசியோட கண்ணு திடீர்னு அப்படியே கருப்பா மாறுதுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது ஆலிவரோட ஆத்மா லூசியோட உடம்புல இருக்குன்றது. மைக்கேலும் மரியா லூசி எதனா பண்ணிடுவான்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு மரியாவை பெட்ரூம்லயே போட்டு லாக் பண்ணிட்டு பதவிக்கு யாரையாச்சும் கூப்பிடுறதுக்காக அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு கதவை திறக்கும் போது வீட்டுக்கு வெளியே நிறைய அகோரிங்க ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டே நின்னுட்டு இருக்காங்க. பயந்து போன மைக்கேலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து போலீஸுக்கு கால் பண்றதுக்காக போன் எடுத்து பண்றாரு. இப்போ ஆலிவரோட ஆத்மாவால பொசஸான லூசி தனியா இருக்கும் போது அந்த நாய் அந்த பொண்ணை பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கிறதுனால கிச்சன்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த நாயை குத்தி கொன்னுடுது அந்த பொண்ணு. இத பார்த்து அதிர்ச்சியான மைக்கேலும் லூசி கிட்ட போகும்போது அந்த பொண்ணு மைக்கேலையோ வயிற்றுலயோ குத்திடுறா. அதை செஞ்சுட்டு அந்த பொண்ணு நான் லூசி கிடையாது ஆலிவர்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்ட சொல்றா. இப்ப மரியா எப்படியோ அந்த பெட்ரூமோட கதவை உடைச்சிட்டு வெளியே வந்து மைக்கேல தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அந்த பொண்ணு லூசிய ஆலிவரோட பெட்ரூம்ல பாக்குறாங்க. கூடவே நிறைய அகோரி சாமியாருங்க வேற இருக்காங்க. இப்ப அந்த அகோரிங்க லூசிய புடிச்சு அவளோட உடம்புல இருந்து ஆலிவரை வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பெட்ரூமுக்கு வெளியே அந்த அமானுஷ உருவம் மிருத்து மெதுவா அந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி வருது. அப்போ ஒரு அகோரி லூசிய ஒரு கத்தியால குத்த ட்ரை பண்ணும்போது மைக்கேல் அவனை வந்து தடுத்துடுறாரு. இப்போ மரியா லூசி கிட்ட போய் தயவு செஞ்சு லூசிய விட்டு போயிடு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே லூசியோட உடம்புல இருந்த ஆலிவரோட ஆத்மா மரியாவோட உடம்புக்குள்ள பூந்துருது. இது நடந்த உடனே ஒரு அகோரி மரியாவை கத்தியால குத்திடுறான். அடுத்த சீன்ல மரியா ஆலிவரோட பெட்ரூம்ல எழுந்துக்கும் போது அவங்களுக்கு நேர் எதிரா அந்த மிருத்து வந்து நிக்குது. அது மரியாவோட கிட்ட நடந்து வந்து அவங்களுக்கு அதோட சுயரூபத்தை காட்டுது.
இந்த முறை மரியா கண்ண முழிச்சு பார்க்கும்போது அந்த கோயிலுக்கு வெளியே எழுந்துக்கிறாங்க. அவங்க பக்கத்துல நிறைய சாம்பல்லாம் இருக்கு. அதே சமயம் அவங்க பேரை மைக்கேல் கூப்பிடுற மாதிரி வேற அவங்களுக்கு கேக்குது. இப்போதான் மரியாக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க இறந்து போனதுனால கடைசி வார்த்தைகள் பேசுறதுக்காக மைக்கேல் அதே மாதிரியே அந்த கோயிலுக்குள்ள போய் மரியாவை கூப்பிட்டு இருக்காரு. அப்ப மரியா மைக்கேல பார்த்து கத்திக்கிட்டே தயவு செஞ்சு அந்த கதவை மட்டும் திறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா மைக்கேலும் அந்த கதவை திறந்துடுறாரு. இப்போ இந்த சைக்கிள் மறுபடியும் ஆரம்பிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு திகிலா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல வித்தியாசமான படங்கள் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம என்னோட வாய்ஸ் ஓவருக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோட உங்களுக்கு கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.